துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வானதி ரொம்பவே கோவமா பாண்டியன் கிட்ட சொன்னதும் பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்க பார், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன ஆசை இருந்தா நீ தாராளமா போயிட்டு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய லைஃபை நீ சந்தோஷமா வாழு. ஆனா அவங்க என்னுடைய அண்ணி, அவங்களுக்கு உண்மையா கல்யாணம் நடந்திருந்தாலும் பொய்யான கல்யாணம் நடந்திருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீ இதை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க வேலையை விட்டுடுன்றாங்க. என்ன பாண்டி, உனக்கு என்ன விட அவங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாங்க போல. நம்ம கல்யாணத்துக்காக என் வீட்டுல எத்தனை முறை அடி வாங்கியிருக்க, மிதி வாங்கியிருக்கேன். நான் ஏன் எவ்வளவோ விஷயம் ஒரு பொண்ணு சொல்ல முடியாத பொய்ய சொல்லி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கேன். அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. உன்னுடைய அண்ணி தான் உனக்கு உண்மையானவ பெருசா தெரியுறாங்க, அப்படிதானேன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ஆமா, அவங்க தான் எங்களுக்கு முக்கியம், உன்னை விட அவங்க தான் எனக்கு முக்கியன்றாங்க. புரியுது பாண்டி, புரியுது. இப்ப எனக்கு புரியுது உனக்கு எதுக்காக அவ பணம் கொடுத்தா, உனக்காக எல்லாமே பண்ணான்றது புரியுது. உன்னை வளைச்சு போடதானேன்னு சொன்னதும் என்னடி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டி கண்ணத்திலே பலன்னு ஒண்ணு விடுறாங்க. உடனே அந்த இடத்துல எல்லாரும் சவுண்ட் கேட்டு வராங்க. பாண்டி என்னாச்சுன்னு சொன்னதும் உடனே இங்க பார், அவன் என்னை அடிப்பான், திட்டுவான், என்னனாலும் பண்ணுவான். இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்காது. நீ தான் உன் குடும்பத்தில இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக சோழனை பொய்யான கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தல. அப்புறமும் எதுக்காக குத்து கல்லாட்டம் இங்க இருக்க? ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல பார்த்து போய் தொலைய வேண்டியது தானே. நீ போயிட்டா எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கும், நாங்க பாட்டுக்கு ஒரு ரூம்ல இருப்போம் எல்லாம் சொல்லிட்டு நிலாவை கண்டபடி பேசுறாங்க. உடனே சோழனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏய், யாரு நீ? எதுவா இருந்தாலும் நீ ஆச்சு பாண்டியாச்சு, நிலாவை எதுக்கு வம்பிழுக்கிற? இனிமே என் நிலா கிட்ட இப்படி பேசின உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. ஆமா, பொல்லாத நிலா, இவளே உனக்கு உண்மையான பொண்டாட்டியா இல்ல. இவளை பத்தி நீ இந்த அளவுக்கு கோவப்படுற? இங்க பாருங்க சோழன் ப்ரோ, இவரு என்ன அடிச்சுட்டாருன்னு சொல்றாங்க. அவன் அடிச்சதோட விட்டானே நினைச்சு சந்தோஷப்படு. இன்னொரு முறை நிலாவை பத்தி மட்டும் தப்பா நீ பேசின உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதை டே பாண்டி, அவளை அனுப்பி விடுறான்றாங்க. இங்க பாரு வானதி, உன்னை நான் லவ் பண்ணதை நினைச்சு எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருது. இனி உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போ வானதி போன்றாங்க. என்ன பாண்டி, என்னை விட உனக்கு அவ முக்கியமா போயிட்டா இல்ல? பாத்துக்கிறேன் பாண்டி, பாத்துக்கிறேன். இனி உனக்கு வானதி கிடைக்கவே மாட்டா. ரொம்ப நிம்மதி, சந்தோஷம். கிளம்பி போயிட்டே இருன்னு சொல்றாங்க. உனக்கெல்லாம் என்னுடைய அருமை தெரியல பாண்டி, உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நிலா யோசிச்சு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. வானதி பேசினது எல்லாமே நினைச்சு உடனே பாண்டி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, வானதி இப்படி பேசினதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்றாங்க. பரவாயில்ல பாண்டி, அவ கேட்டதும் சரிதானே. நான் எதுக்காக உங்களுடைய லைஃப்ல நந்தி மாதிரி இருக்கணும்? இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும்னு நான் வந்தேன். அது எல்லாமே ஒவ்வொன்றா சரியாகவும் ஆயிடுச்சு. எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை? அண்ணனுக்கும் சந்தாவை கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்றாங்க. உடனே சேரன் என்னப்பா நிலா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணுதான் ஏதோ புரியாம பேசிட்டானா? உடனே நீ அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கா எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சோழனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கரமா சோழன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாண்டி இங்க பாரு சோழா, நான் உங்களை தடுத்து நிறுத்துறது என்னுடைய பொறுப்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு இருன்னு சொல்றாங்க. நிலா திடுதிப்புன்னு இப்படி போனா என்ன பார்த்தோம், எங்க போய் தங்குவன்றாங்க. பாத்துக்கிறேன்னு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போக பாக்குறாங்க. உடனே பாண்டி நிலாவோட காலில் விழுந்து ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. வானதி பேசினது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாதீங்க. அவ புரியாம பேசிட்டா, அவளையும் கூட்டிட்டு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பாண்டி, அது வந்துன்றாங்க. இல்ல, நீங்க போக கூடாது. நீங்க தான் இந்த குடும்பத்தோட குலவிளக்கு, குல தெய்வம். அவ அதை புரிஞ்சுக்காம பேசுறா. அவளுக்கு எல்லா விஷயமும் புரிய வைக்கிற. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் அண்ணின்னு சொன்னதும் உடனே நிலா, போகல பாண்டி, போகல. நான் இனி இங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வானதி கோபமா வீட்டுக்கு வராங்க. உடனே வானதியோட அம்மா கேக்குறாங்க, என்னடி
பாண்டியோட வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னேன். போன வேகத்துல வந்திருக்கேன்றாங்க. அம்மா பேசாதம்மா, பேசாம போன்றாங்க. என்னடி உன் காதலுக்கும் நாங்க பச்சை கொடி காட்டியாச்சு. நீ என்ன உன் இஷ்டத்துக்கு இப்படி பேசினா என்ன அர்த்தம்ன்றாங்க. இனி எனக்கு பாண்டி வேணாம்மா. அவனுக்கு அந்த குடும்பம் தான் வேணுமா. அந்த குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோவமா வருதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏய் வானதி, என்னடி ஆச்சு? நாங்க எவ்வளோ கேட்டாலும் எனக்கு பாண்டி தான் புருஷன். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இப்படின்னு பேசுவேன். இப்ப என்னடானா நீ இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாம் நல்லதுக்கு தான்மா. வேண்டாம், எனக்கு அவன் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு கோவமா வானதி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வானதியோட அம்மாவும் அப்பாவும் போயிட்டு பாண்டி கிட்ட எதுவா இருந்தாலும் பேசலாம், என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு பாண்டியை தேடி போறாங்க. இப்ப பாண்டி உண்மையை சொன்னா வானதியோட அம்மாவோ அப்பாவோ என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.